இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மார்னிங் நேரமாக என்னோட ஹஸ்பண்ட் எழுந்து போய் ஷீலா மீன் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆக்சுவலாக 1 வீக்காக நான்வெஜ் எதுவுமே செய்யவே இல்லை. சிவராத்திரிக்கு வீடு க்ளீன் பண்ணினது, அதுக்கப்புறமேட்டு கண்டினியூஸாக ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு வந்துட்டு இருக்கவும் வீட்டில் நான் நான்வெஜ் செய்யவே இல்லை. என்னோட ஹஸ்பண்டும் கேட்டுகிட்டே இருந்தார். நானும் அப்படியே ஒரு 1 வீக் தள்ளி போட்டுட்டேன். எங்கள் நான்வெஜ் செஞ்சோம்னா மறுபடியும் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால நான் செய்யவே இல்லை. இன்றைக்கும் செய்யாமல் விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நேரமாகவே போய் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஷீலா மீன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். நான் எப்பவும் மீன் குழம்பு எப்படி வைப்பனோ அந்த மாதிரி மெத்தட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. நான் எப்படி ஷீலா மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ஷீலா மீன் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக தட்டில் சாப்பிட்றத விடையே இலையில சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்கிற டேஸ்ட்டை விட இன்னமுமே கூட சேர்ந்து இருக்கும். இன்னும் ரசம் சாதம்லாம் நம்ம இலையில சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். 2 3 4 தடவைன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நான் வந்து இலை பிரியர். உங்களுக்குலாம் யார் யாருக்கு இலையில சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.